நீ எதுக்கும் பயந்து கதை சித்தப்பா. உன்று பொண்டாட்டிய யாரும் வந்து பேசக்கூடாது. அவ பாட்டுக்கு அவ இருந்துக்கணும். நீ உன்று பாட்டுக்கு உன்று சம்சாரத்தை கூடவே கூட்டிட்டு போ. எங்க போனாலும் எந்த தப்பும் செய்ய முடியாது. அவங்க இல்லாட்டி சுட்டே போடுவேன் அவங்கள. இது அதுவும் எங்க கூட பிறந்த தங்கச்சி, இதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. இப்ப வீரப்பனை பத்தி வெளியில கேள்விப்பட்டதும் நீங்க அவரை நேர்ல பார்த்ததுக்கும் என்ன எப்படி இருந்தாரு அவரு? அதாவது அவரோட நேர்ல கேரக்டர் எப்படி இருந்தது? நேர்ல பார்த்தா போலீஸ்காரர் தான், டிஏஜி மாதிரி தான். நான் தான் அந்த ஐயனுக்கு துணி மணியெல்லாம் துவைச்சு கொடுப்பேன், தண்ணி காய வச்சு கொடுப்பேன், துணிமணி துவைச்சு கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சாமி. எனக்கு நானும் அவங்க கையில வாங்கி தின்னுட்டு நாங்க இருக்க முடியாது. அவங்கள ஒரு தெய்வம். திருப்பி நம்ம பழைய சாதாரண வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இருக்குல்ல, அதுல எவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு, எவ்வளவு பிரச்சனை இருந்தது? இந்த 2 சீட்டை இப்படி வச்சு அதுக்குள்ள வேவிச்சு தின்னுட்டு இருந்தோம் 2 பேரும். மழை வந்துச்சுன்னா நான் ஓடிடுவேன். அந்த மாதிரி செஞ்சிருக்கிற சாமி. நம்ம கஷ்டத்தை பார்த்தா எதுக்கு சொல்றீங்க, சும்மா இருங்க. தமிழக கலைஞர்களுக்கு வணக்கம். பொதுவா போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நல்லதோ கெட்டதோ அவங்க சூழல் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த நார்மல் வாழ்க்கைக்கு வர்றதுக்குள்ள அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி இருந்துமே இன்னைக்கு ஒரு நார்மல் வாழ்க்கை வந்திருக்காங்க. இன்று நம்மோடு துப்பாக்கி தன் மனைவி கும்மியம்மா இணைந்திருக்காங்க. வணக்கம் கும்மியம்மா. வணக்கம். இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில நீங்க சந்திச்ச பிரச்சனை என்ன? நாங்க வந்து 2 பேரும் எங்க வீட்டுக்காரரு எடுத்துட்டு போய் ஆசனூர்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரரு ஒளிஞ்சிட்டு ஓடி வந்துருச்சு. அப்புறம் அது என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கே வந்துருச்சு. அதனால நானும் பயந்துட்டு அப்புறம் தப்பிச்சு வந்துட்டாரா? தப்பிச்சு வந்துட்டாங்க. எதனால பிடிச்சிட்டு போனாங்க? அது வந்து வீரப்பனுக்கு நீ எதுவும் உதவி பண்ற, அரிசியும் பருப்பு எடுத்துட்டு போய் கொடுக்குற, நீங்க எல்லாம் அவங்க கையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லி எங்க வீட்டுக்காரரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் தான் இது எஸ்கேப் ஆகி வந்துருச்சு. அப்புறம் வீட்டுல நான் இருக்கும்போது அப்புறம் வந்து கதவு தட்டின கடைசியில எனக்கு பயம் வந்துருச்சு, போலீஸ்காரர் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் பார்க்கும்போது நானும் வந்திருக்கிறேன், நீ பயந்து கதவு தோற அப்படின்னுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கதவு திறந்து பார்த்தா இவங்க சங்கிலியோட வந்திருக்கிறாங்க. இந்த கையெல்லாம் இப்படி திருப்பி வச்சிருக்குது, இந்த காலெல்லாம் இப்படி திருப்பி வச்சிருக்குது. அப்புறம் ஒன்றும் முடியல, இதுக்கு நடக்கிறதுக்கே முடியல. அப்புறம் எப்படியோ கூட்டிட்டு போனேன். நேரத்துல கூட்டிட்டு போறேன் நான் பாங்காட்டுக்குள்ள, நைட் நேரத்துல. அப்புறம் போகும்போது ஆனை வேற உடைச்சிட்டு இருக்குது மரமே. அப்புறம் மேலே அந்த பக்கம் குட்டை பக்கம் போய் மேலே சின்ன பக்கம் உட்காந்துட்டு அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பையனு தான் வந்துருந்துச்சு, எங்க சித்தாப்பா பையன். அவனும் இது 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் வந்த கடைசியில எங்க வீட்டுக்கு போலீஸ்காரர் வந்தாச்சு. நாங்க காட்டுக்குள்ள பூந்துறதுக்கும் என் வீட்டுக்காரருக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறோமே. அப்புறம் எங்க அம்மா சொல்லுச்சு, இந்த மாதிரி போலீஸ்காரர் வந்திருக்கிறாங்க, நீ வர்றதே சாமி அவங்க கூடவே இருந்துக்கா அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் புள்ள வேற சின்னது. எங்க புள்ள எத்தனை வயசு இருக்குமா? 8 வயசு 9 வயசு இருக்கு புள்ள. 8 வயசு குழந்தையோட தூக்கிட்டு காட்டுல போயிட்டீங்க? இல்ல, புள்ளைய வீட்டுல விட்டு போயிட்டீங்க. எங்க அக்கா கிட்ட குடுத்துட்டு நீ பாத்துக்கோ பத்திரமா அப்படின்ட்டு விட்டு போட்டு போயிட்டோம் 2 பேரும். அப்புறம் போய் பாங்காட்டுக்குள்ளே இருந்தோம். அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வர்றது, காய வைக்கிறது, இந்த கைக்கு எண்ணெய் போடுறது, அப்புறம் இதுக்கு எல்லாம் போட்டு இந்த காலுக்கு எல்லாம் போட்டு நீவி விட்டு தண்ணி போடுறது, இதுக்கு சுடுதண்ணியே. அப்படியே நேரம் வந்துச்சு. கை கொஞ்சம் என்ன பண்ணிருந்தாங்க அந்த அளவுக்கு கை டேமேஜ்? அந்த அளவுக்கு என்ன, நீ சப்போர்ட் பண்ணி இருக்கிறல்ல வீரப்பனுக்கு, அதனால உன்னை கொல்றடா அப்படின்னு சொல்லிதான் ஐயா அந்த மாதிரி செஞ்சிருக்குது எங்க வீட்டுக்காரருக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும், மறுபடி பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு தான் நாங்க பாங்காட்டுக்குள்ளே இருந்துட்டோம். பிள்ளைய பார்க்க முடியல. நான் அம்மா கிட்டே விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் போகும்போதுதான் அப்புறம் நாங்க ஒரு கொடிக்கல் இருந்தோம். அப்புறம் ஐயவங்க வர்றது எங்களுக்கு தெரியாது சாமி. நாங்க அவன் மூஞ்சியே பார்க்கல, அவங்கள வீரப்பங்கிறது அந்த மூஞ்சியே நாங்க பார்க்கவே இல்லை. அப்புறம் எதை வச்சு உங்களை இந்த மாதிரி நீங்க உதவி பண்றேன்னு உங்களை அரசு வேறவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, பிட்டிஷன் எழுதிருக்கிறாங்க, இந்த மாதிரி சித்ததான் எல்லாம் உதவி பண்றாங்க வீரப்பனுக்கு அப்படின்னு. இந்த வயலுக்காடு இருக்குது இங்க தோட்டம், அந்த தோட்டத்துல அங்கதான் நாங்க இருந்தது. எங்க அத்தை, எங்க மாமனாரு, இங்கெல்லாம் எங்க வீட்டுக்காரரு, நாங்க எல்லாம் அங்கதான் இருக்கும்போது தான் எங்க அத்தைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தன மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கட்டிட்டு எங்க அத்தைக்கு அடிப்பாங்க போலீஸ்காரர் வந்து, அந்த காடை வாங்கிக்கணும் அப்படின்னு.
அந்த அந்த தோட்டக்கார. அப்புறம் சரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் அவங்களே அந்த 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 அம்மாளே அது வாங்கிருச்சு அந்த காடை. அப்புறம் காடு வாங்கிருச்சா, சரி இதனால தான் இவனுக்கு இந்த வேணே வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அப்புறம் அந்த ஐயா அவங்க வந்தது எங்களுக்கு தெரியல சாமி. அப்புறம் என்ன பண்ணோம், கொடிக்கல்ல கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு காப்பி வச்சு இது கொடுத்துட்டு, பேசாத எங்க போலீஸ்காரர் வந்துருவாங்க, இங்கெல்லாம் பாங்காட்டுக்குள்ள வருவாங்க, உங்களை தொலை விட்டு தேடிட்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இதுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு. அப்புறம் இது என்ன பண்ணுது, பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓடி வந்திருக்கிறாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்க எல்லாரும். ஐயா அவங்க வீரப்ப ஐயா அவங்க வந்துட்டாங்க. வந்த கடைசியில் எனக்கு பயமாயிருச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த பாத்திரம் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, ஓடியே போயிட்டேன் எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டு. அப்புறம் ஓடாதேம்மா ஓடாத, எதுக்கு நீ ஓடுற, பயந்துக்காதே வா, எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க என்னைய. இது கூப்பிடுது எங்கள் வீட்டுக்காரரு, வா வா யாரும் இல்லை வா அப்படின்னு சொல்லுது. இங்கே பார்த்த போலீஸ்காரர் மாதிரி இருக்கிறாங்க, நான் வரவே மாட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் வந்த கடைசியில் அப்புறம் இவங்க வந்து இங்கே நின்றுட்டாங்க. அவங்க 9 பேரும் நின்றுட்டு அப்புறம் கேட்குறாங்க எங்களை, இந்த மாதிரி ஏன் வந்து இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரரு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் நாங்கள் பங்களாவில் இருந்து. வீரப்பன் கேட்டாரா ஏன் இங்க வந்தீங்கன்னு? கேட்டேங்க. அப்புறம் கேட்டதுக்கு நான் பயமாகி ஓடி வந்துட்டேன், என்ன கொள்ளுருவாங்க அப்படின்னு, கொள்ளுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிச்சு. இது சொன்ன கடைசியில் நான் பயந்துக்காத நான் இருக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்புறம் எங்களுக்கு எப்படியும் சுடுவாங்களோ என்னமா பண்றாங்களோ, எங்களுக்கு போலீஸ்காரர் தான் வந்துட்டாங்க, கர்நாடகா போலீஸு அப்படின்னு தான் நாங்க பயப்படுத்திட்டு நிக்கிறோம். அது வரைக்கும் அந்த வீரப்பனே உங்களுக்கு தெரியாது? அவங்க மூஞ்சியே பார்க்கல சாமி. அப்புறம் வந்த கடைசியில அப்புறம் கூட்டிட்டு போனாங்க. அவங்களே வந்து கூட்டிட்டு போய் ஒரு கொடைக்கல்ல தண்ணி இருந்துச்சு, எங்க வீட்டுக்காரர் போய் காட்டினாங்க. சரி காப்பி வை அப்படின்னாங்க. காப்பி கிப்பி வச்சு அப்புறம் மிச்சர் கொடுத்தாங்க. ஆளு கொஞ்சம் கொஞ்சம். நான் யாருன்னு தெரியாம ஒரு பயத்தோட பண்றீங்க. அப்புறம் சரி நான் என்ன பண்ணேன், அந்த மிக்சரை மடியில் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பயம், என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ, பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு. அப்புறம் இவங்களும் நடுங்குறாங்க எங்கள் வீட்டுக்காரரு. சரி பார்க்கலாம் இரு அப்படின்னு நான் உள்ளேயே பயந்துட்டேன். நான் அப்படி சொன்னது. சரி நான் எல்லாம் காப்பிக்கு மேலே குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு எங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். ஐயா வந்து குடிச்சிட்டு இருக்குது. அப்புறம் நான், வீரப்பா நீ பயந்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் அப்பவும் எங்களுக்கு பயம் தான், இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் கூட்டிட்டு போனாங்க. மறுபடியும் கூட்டிட்டு போய் அப்போ சொல்றாங்க எங்களை உட்கார வச்சுட்டு. சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், ஐயா நாங்கள் எல்லாம் வர முடியாது ஐயா, நீங்க வேற நாங்க வேற, நாங்க எப்படி என்ன எங்களுக்கு தெரியாது, எந்த பக்கம் போகலாம், பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, இன்னும் நம்ம என்ன பண்றாங்களோ தெரியாது எங்களுக்கு, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஐயாவுக்கு, வீரப்பையனுக்கு. அப்புறம் சொல்லும்போது, நீ பயந்துக்காதேம்மா, எதுவும் பயந்துக்காத, நாங்க இருக்கிறோம், நீங்க 2 பேரும் போகாதீங்க, நம்ம கூட இருங்க, உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரரு அப்படின்னு எங்களுக்கு சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க எங்களுக்கு. அப்புறம் நாங்க அப்பவும் பயம் தான் எங்களுக்கு. நைட்ல படுத்துட்டு நாங்க 2 பேரும் பேசுறோம், இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்களோ, சுட்டு போடுவாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு நாங்க பயந்துட்டே இருக்கிறோம். அப்ப கடைசியில சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா காலையில எந்திரிச்ச உடனே, அம்மா நீனும் ஊருக்கு போயிரு, புள்ள இருக்குதுன்னு சொல்ற, ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்ற, நீனு ஊருக்கு போயிரு, இந்த பணம் அப்படின்னு கொடுத்தாங்கன்ற கையில. சாமி அங்கே வை சாமி, நான் வாங்குறதில்ல, இந்த பணமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாதான் நான் இருப்பேன், இல்லாட்டி வீட்டுக்காரர் இல்லாமல் இருந்துச்சேன்னா என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஐயா கூட. சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நீ ஒரு தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி, நான் இருக்கும்போது நீ பயந்துக்காத, வீரப்பன் சொன்னாரா அப்படி? அப்படின்னு சொன்னாங்க. நீ அப்பா சாமி கடவுளே, இத்தனை பேரு கூட நான் எப்படிதான் இருக்கிறது, 9 பேரு கூட. எங்க வீட்டுக்காரர் எங்கேயாச்சும் விட்டு போட்டு போனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று பேசுவாங்க அப்படின்னு நான் பயந்துட்டு நான் அப்படி சொல்றேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் உட்கார வச்சு, நீ எதுக்கும் பயந்துக்காத சித்தப்பா, உன்று பொண்டாட்டிய யாரும் வந்து பேசக்கூடாது, அவ பாட்டுக்கு அவ இருந்துக்கணும், நீ உன்று பாட்டுக்கு உன்று சம்சாரத்தை கூடவே கூட்டிட்டு போ, எங்க போனாலும் எந்த தப்பும் செய்ய முடியாது அவங்க, இல்லாட்டி சுட்டே போடுவேன் அவங்கள, இது அதுவும் எங்க கூட பிறந்த தங்கச்சி, இதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. அப்ப எனக்கு தைரியம் வந்துச்சு, அந்த கட்டு பணம் வேண்டாம் எனக்கு, எதுவும் வேண்டாம் சாமி, எங்க வீட்டுக்காரரு என்னைய விட்டுருங்க, நான் போயிடுவேன் ஊருக்கு, எங்களை பிடிச்சிட்டு போனாலும் சரி போலீஸ்காரரு, நான் வரவே மாட்டேன்னு சொல்றேன்.
அப்புறம் ஐயா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்று சம்சாரம் இந்த மாதிரி சொல்லுது, என்ன பண்ணலாம் சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இது என்ன சொல்லுது எங்க வீட்டுக்காரரு, என்ன பண்றது ஐயா, நாங்க வர முடியாது, நாங்க எப்படியானாலுமே பிடிச்சிட்டு போய் எங்களை சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கு இது என்ன சொல்லுது எங்க வீட்டுக்காரரு, சரி போயிடலாம் விடு, அவங்க கூடாம போய் ஒரு மாசம் இருந்து அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. எங்களுக்கு சோறும் இல்லை எண்ணம் ஒண்ணும் இல்லை. யார் வருவாங்க, வீட்டை சுத்தி போலீஸ்காரர் இருக்கிறாங்க எங்க வீட்டுல வாழைப்படத்துல. அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா எடுத்துட்டு வர முடியுமா, இல்ல. அப்புறம் சரி நாங்க என்ன பண்ணோம், அவங்க கூடவே போயிட்டோம். போய் ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் வரைக்கும் எந்த பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை ஒண்ணும் இல்லை, சும்மா இருந்துட்டோம். நான் அவங்க அத்தனை வளர்த்துல அண்ணன் அந்த தூரத்துல அவங்க இருந்தா, நாங்க இந்த தூரத்துல நாங்க 2 பேரும். இப்ப வீரப்பனை பத்தி வெளியில கேள்விப்பட்டதும் நீங்க அவரை நேர்ல பார்த்ததுக்கும் என்ன எப்படி இருந்தாரு அவரு? அதாவது நம்ம அவரோட நேர்ல கேரக்டர் எப்படி பார்த்ததுக்கு இருந்தது? நேர்ல பார்த்ததுக்கு போலீஸ்காரர் தான், டிஏஜி மாதிரி தான். அந்த ஐயாவை பார்த்தா, அந்த ஐயாவை பார்த்த எங்களுக்கு கொலையெல்லாம் நடுங்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க. நாங்க என்னத்த பண்ண முடியும், ஒன்றும் பண்ண எப்படி முடியல. பேசினாரு கேட்டேன். நார்மலா பேசினாரா? அப்புறம் அம்மா இங்க வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் உட்காந்துட்டேன், கீழே உட்காந்துட்டேன். அவங்க மேல உட்காந்துருக்குறாங்க, நான் கீழே. எங்க வீட்டுக்காரர் இப்படி உட்காந்துருக்குது. அப்புறம் நீ பயந்துக்காத, நானும் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தான், நீ பயந்துக்காத, இவங்க யாரும் உண்டு பக்கத்துக்கு வரக்கூடாது. நான் கண்டா ஏதோ ஒன்று தப்பு பேசுனா அவங்க சுட்டு போடுவேன். நீ எதுக்கு எதுக்கு பயந்துக்காத அப்படின்னு. நான் தான் அந்த ஐயனுக்கு துணி மணியெல்லாம் துவைச்சி கொடுப்பேன். தண்ணி காய வச்சு கொடுப்பேன், துணிமணி துவைச்சி கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சாமி எனக்கும். நானும் அவங்க கையில வாங்கி தின்னுட்டு நாங்க இருக்க முடியாது. அவங்கள ஒரு தெய்வம் மாதிரி தான் எங்களுக்கு. வந்து பிள்ளைய பார்க்கறதுக்கு இல்லை, அம்மாவை பார்க்கறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை சாமி. அப்புறம் கடைசியில் எங்கள் அம்மாலும் இறந்துருச்சு. ஜெயிலில் போன உடனே என்ன நினச்சி எங்கள் அம்மாலும் இறந்துருச்சு. அப்புறம் பிள்ளைய பார்க்கறதுக்கு போக முடியல. அப்புறம் கடைசியில் தான் எங்கள் பிள்ளைய அவங்களே பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரர். அப்போ 12 வயசு பிள்ளைக்கு. உங்க பையனுக்கு? பிள்ளைக்கு. ஓகே ஓகே. பிள்ளைக்கு வந்து 12 வயசு. அப்போ எங்க அண்ணா பையனை கூட்டிட்டு வந்து அவங்கள கர்நாடகத்துல பிடிச்சிட்டு வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க போலீஸ்காரரு. எங்க அண்ணனை கொண்டு போட்டு அப்புறம் அந்த பையனுக்கு நீ கட்டி கொடுக்குற வா, உங்க அத்தை மக தான், நான் கட்டுறவா அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அண்ணா தம்பி 2 பேர் பசங்க. இந்த பிள்ளையே கூட்டிட்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்க பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிருச்சேன்னா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு இது சொல்லிருச்சு எங்க வீட்டுக்காரர். சொன்ன கடைசியில அப்புறம் எப்படியோ ஒரு 5 நாள் 6 நாள் வச்சிருந்து மாதேஸ்வரம் மலையில கொண்டு போய் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு எங்களுக்கு தெரியாம அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க போலீஸ்காரரு. அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லைங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் அந்த புள்ளைமே, அவங்க பெத்த புள்ள மாதிரி தான் இருக்குது. அந்த புள்ள எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? ஆனா இப்ப போலீஸ் கேட்கப்படும் போது அப்படி நாங்க எந்த விஷயத்திலயும் ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்களே, எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்களே, எந்த கருத்து சொல்றாங்க? என்ன எங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னு? எங்க அக்காளுக்கு கரண்ட் கொடுத்துருக்குது, எங்க பிள்ளைக்கும் கொடுத்துருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துருக்கு சாமி. இல்லன்னு சொல்றது என்ன சொல்லி கரண்ட் கொடுப்பாங்களா? என்ன சொல்லு, வீரப்ப கூட ஒரு தம்பி இருக்கிறான், உங்க அண்ணி இருக்குது, அந்த பிள்ளைக்கு எல்லாம் உதவி பண்றாங்க அப்படின்னு தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைய அவங்க அப்பா வரட்டும் அவங்க அம்மா வரட்டும் அப்பதான் விடுவேன் அந்த பிள்ளைய அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வீரப்பட்டு இருக்கும்போது சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு உங்கள்ட்ட? அவங்கதான் பேட்டி கொடுத்தது. இல்ல அவர் உங்கள்ட்ட என்ன பேசுவார் இதை பத்தி எல்லாம்? இந்த மாதிரி செய்யறாங்களே இந்த பசங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வீரப்பையா. அதுக்கு என்ன பண்ண முடியும் நாங்க? அதுக்கு தான் அந்த பிள்ளைய விடுறீங்களா விட மாட்டேங்களான்னு எங்க வீட்டுக்காரரு பேட்டி கொடுத்தாங்க. அப்புறம் பேட்டி கொடுத்தா கடைசியில தான் அந்த பிள்ளைக்கு எடுத்துட்டு போய் சங்கரபீரைய வந்து மாதேஸ்வரன் மலையில கூட்டிட்டு போய் சாமி கிட்ட நிக்க வச்சு பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு அந்த பையனுக்கும் அந்த எங்க பிள்ளைக்குமே கல்யாணம் செஞ்சு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்பா அங்கிருந்து நாங்க காட்டுக்குள்ள எல்லாம் சுத்திட்டு வந்து அப்புறம் இந்த மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா எங்க அத்தை சொல்லுது. அப்புறம் எங்க அத்தை வந்து எங்களுக்கு சொல்லி அப்பா நாங்க போய் பார்க்கும்போது அப்ப பிள்ளை விட்டுருக்குறாங்க. அப்போ போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். சாமி என்ன ஆச்சோ ஏதாச்சும் எங்களுக்கு தெரியாது,
நானும் காடு பார்க்க போயிட்டேன். என்ன ஒன்றும் முடியாது. இந்த போலீஸ்காரர்கிட்ட சொன்னா என்ன என்ன ஏது ஏது பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ எனக்கே தெரியாது அப்படின்னு நான் அழுதுட்டு இந்நேரத்துக்கு போயிருக்கிறோம். ரெண்டு பேருமே எங்கள் வீட்டுக்காரரும் நான் நம்ம பிள்ளைய பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம். அப்பவும் போலீஸ்காரர் தான் அந்த ஊர்ல. இங்கேயும் போலீஸ். அப்புறம் எப்படி பூந்த முடியும்? எவ்வளவு நாள் வீரப்பன் கூட இருந்தீங்க? நாங்க 2 வருஷம் இருந்தோம் சாமி. 2 வருஷம் இருந்து அப்புறம் ஐயாவுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி சாமி நாங்க இருக்க மாட்டோம். எதனாலம்மா அங்க இருந்து வந்தீங்க? நாங்க போய் சிரண்டை அடைக்கிறோம். நாங்க இருக்க மாட்டோம். இந்த மாதிரி காடு சுத்தின எங்க முடியாது. இருக்க உங்களை வச்சு நிறைய பேரை பிடிக்கிறாங்க. அது மாதிரி பிரச்சனை வருது. அப்புறம் எங்க வீட்டுல எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க இருக்க முடியாது. காலு கையில வீங்கிருச்சு ஐயா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஐயாவுக்கு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனா போலீஸ்காரரும் உங்களை புடிச்சிட்டு போயிருவாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க மறைஞ்சு இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் உங்க 2 பேரை புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று சாகடிச்சிருவாங்க உங்களை அப்படின்னு கேக்குறாங்க எங்களை. இல்ல சாமி, நாங்க எப்படி ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாங்க தப்பிச்சுக்கிறோம். நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கூட 10 காசு நாங்க வாங்கவில்லை சாமி. இந்த கை காலோட இந்த துணியோட தான் நாங்க வந்தது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்புறம் பாங்காட்டில் இந்த பக்கம் இருந்தோம். நான் ஐயா நாங்கள் எல்லாம் ஒழிஞ்சிட்டு அப்புறம் எங்கள் சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறோம். அப்புறம் எப்படி நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கே போயிட்டு வந்துடுறேன், நீ பயம் இல்லாமல் இரு அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். எங்கள் குழந்தனாரு, நான், சின்ன பையன் ஒரு பையன், நாங்கள் எல்லாரும் அவங்க எங்களை சரணை அடைக்கிறதுக்கு வந்து அவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. எங்கே தொலைவி பார்த்து அவங்கள பிடிச்சிட்டு வாங்க, நாங்கள் நேராகவே கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காளிமுத்து ஐயனா என்னமோ தெரியல, அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் குழந்தனாருக்கு. அப்புறம் அவங்க வந்து தேடிட்டு வந்து எங்களை கண்டுபிடிச்சாங்க. பிடிச்சிட்டு வந்து அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களை 2 பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், வெள்ளை இல்லை, தூள் இல்லை, ஒன்றும் இல்லை, 1/2 டம்ளர் சர்க்கரை இருந்துச்சு. அதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு, நீ புகை போடாம இந்த இடத்துல இரு, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு நான் ஊருக்கு போய் வெள்ளை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அவங்க கூட வீட்டுக்கு வர்றேன். இங்கே எங்கள் அத்தை இருந்துச்சால, அவங்க கூட வர்றேன். வரும்போது அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே உள்ள பாங்காட்டுக்குள்ள கிணறு. அந்த குட்டையில் அவங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரரு. பின்னாடியே வந்து வந்து சித்த சம்சாரா நில்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு. என்னத்தை பேச முடியும்? பின்னாடியே வந்துட்டாங்க, இதே மாதிரி வந்துட்டாங்க. நான் முன்னாடி போகிறேன், சித்த சம்சாரா நில்லு, எங்கே ஓடுற அப்படின்னாங்க. இல்லைங்க சார், நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரரை போய் தொலைவறதுக்கு போயிருந்தோம், வீட்டுக்காரர் சிக்கலை, அதனால உங்களுக்கு நம்மகிட்டயே கூட்டிட்டு வரலன்னு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கு சரி சரி நடா அப்படின்னாங்க. என்னை முன்னாடி விட்டு அவங்க பின்னாடி வர்றாங்க. என்ன போலீஸு எல்லாம் துப்பாக்கி பிடிச்சிட்டு இப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. சரி, அந்த குட்டைக்குள்ளே எல்லாம் குளத்துக்குள்ள எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நேராகவே வந்தோம். எங்கள் குழந்தனாரு, நான், இன்னொரு சின்ன பையன். அப்புறம் வந்து அங்கே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எங்களுக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு கண்ணு தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படியே ஆச்சு எனக்கு அந்த போலீஸ்காரரை பார்த்தோட. அப்புறம் சரி, என்னம்மா இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னாங்க. போலீஸ், கர்நாடகா போலீஸு, தமிழ்நாடு போலீஸ் அவங்க இருப்பாங்க. ஒரு 200 பேர் இருந்தாங்க. அப்புறம் சரி கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு அடையுமே அடிக்கல எங்களை. சரி ஜெயிலுக்கு போடுறேன், நீங்கள் எல்லாரும் நடங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க எங்களை. இந்த ஜீர்களை பங்கிலிக்கு கூட்டிட்டு வந்து அப்புறம் அங்கே போட்ட கிட்டல எடுத்து எங்களை நேராகவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. 2 பேருமே உங்களையும் இல்லை, இது எங்கே ஓடிருச்சு. என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இது அங்கே போய் ஊதிட்டு இருந்துச்சாமா, தீய கணக்கு போட்டு ஊதிட்டு இருந்துச்சாமா. பின்னாடியே போயிட்டாங்க ஒரு 60 பேர் இவங்க கிட்ட, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அவங்க தப்பிச்சிட்டாரு. அவங்க தப்பிச்சிட்டாங்க, நாங்கள் மாட்டிட்டோம். உங்களை தான் முதல்ல பிடிச்சிட்டாங்க. என்னதான் பிடிச்சது. அப்புறம் சரி கூட்டிட்டு போனாங்க. ஒரு அடிமை அடிக்கல. அப்புறம் சும்மா உட்காந்துட்டு இருந்து இப்படின்னு உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்கிருந்து சாமி சத்தியமா சொல்றேன், நானு அங்கிருந்து காலை தூக்கிட்டு வந்து என்னை உதைக்கிறதுக்கு, நெஞ்சுக்கு உதைக்கிறதுக்கு அப்படி இந்த காலை தூக்கிட்டு வந்தாங்க இந்த செய்ய. அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் பேசல. அப்படியே அந்த காலை அப்படியே வளைஞ்சு விட்டுருச்சு இப்படி அந்த ஐயனுக்கு காலு. அப்புறம் 2 பாம்புமே எந்திரிச்சு நின்றுச்சு.
என்னை வந்து உதைக்கிறதுக்கு வந்தாங்கல்ல, இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு, அப்படி இப்படி இப்படி உருண்டு கட்டி அவங்க கிட்டே நிக்கிது. என்னை உதைக்கிறதுக்கு வந்துச்சல, அதனால சரி அவனை ஒரு வேன்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. முன்னாடியே இந்த காலி இந்த மாதிரி திரும்பிருச்சல, அதனால போயிருச்சு. அவங்கள போட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்களை ஜெயிலுக்கு எடுத்துட்டு போய் சப் ஜெயில ஒரு நாள் வச்சிருந்தாங்க எங்களை. அப்புறம் கடைசியில கோபில ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் ஒரு 8 வருஷம் இருக்கு. அங்க கேஸுக்கு எப்படியோ நடந்துட்டு மொத்தம் எத்தனை வருஷமா இருந்தீங்க? இங்க 8 வருஷம் இருந்தேன். இங்க 4.5 வருஷம். இல்ல இந்த இப்ப இடைப்பட்ட காலத்துல இப்ப 2 வருஷம் வீர் பண்ண கூட இருந்தீங்க. வந்து ஜெயிலுக்கு போனப்ப ஆ, குழந்தைங்கலாம் விட்டுட்டு தான் காட்டுக்கு போனீங்க. திருப்பி வந்தது பிறகும் ஜெயில் வாழ்க்கை. ஆ, இந்த மாதிரி சூழல்ல நீங்க என்ன நினைச்சீங்க? அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை திரும்பி வருவோமா அப்படின்னு நினைச்சீங்களா? நாங்க எப்படி என்ன சாமி, எப்படி இருந்தாலும் தான் எங்களை சாகடிச்சிருவாங்க. நாங்க இன்னும் பொழைக்க மாட்டோம். இன்னும் ஊரு போய் சேர மாட்டோம். உங்க குழந்தை குட்டி எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சேன் நான். நினைக்கும் போது அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா வந்து கேட்டுச்சு வந்து மனு போட்டு பார்க்கறதுக்கு. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் வர முடியாதம்மா, நாங்க பெரியவங்க வந்து அவங்க சொன்னதான் நீங்க வந்து என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஐயா வந்து இப்ப யாருமே பார்க்க விடலையா அப்படின்னா? பார்க்க விடல. நீங்க ஜெயில்ல இருந்த வரைக்கும் யாருமே உங்களை வந்து பார்க்கலையா? ஆஹா, இல்ல வரல. எங்க வீட்டுல இருந்து வந்து எங்க அக்கா, எங்க தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்தாலும் விடல. யாரும் பார்க்க முடியாது 6 மாசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சோப்பும் இல்ல, துணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த கட்டுற துணியிலே போயிருக்கிறேன் நான். அப்புறம் கடைசியில அந்த அம்மா, அவங்க போலீஸ்கார அம்மாவளை கேட்டேன் நான். இந்த மாதிரி, "மா, எனக்கு ஒரு சீலை கொடுங்க" அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒரு சீலை ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கட்டிட்டு அப்படியே இருந்தேன் அங்கேயே. அப்புறம் கடைசியில ஒரு மாசம் ஒரு 6 மாசம் வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல சாமி. அப்புறம் கடைசியில வந்து எங்க அக்கா சக்திக்கு வந்துருச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது தான் எங்க அக்கா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, அப்புறம் 2 பேரும் பார்த்துட்டு, இது எங்க அங்க போய் சரணடைஞ்சிருச்சு மெட்ராஸ்ல. இப்போ உங்களுக்கு ஜெயில்ல இருக்கும்போது தெரியாது அவரை புடிச்சிட்டாங்க அப்படின்னு. அவங்கள புடிச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கடைசியில என்ன சொன்னாங்க அம்மா, போலீஸ்கார அம்மா, "அம்மா, அந்த பேப்பரை எடுத்துட்டு வா போ, சித்த சம்சாரா எடுத்துட்டு வா போ அங்க அந்த ரூம்ல" அப்படின்னாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். ஐயப்பா, என்னப்பா இப்படி போயிட்டாங்களா, என்ன பண்ணாங்களா, ஏது பண்ணாங்களா, கொலையை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் சாமி. அப்புறம் கடைசியில பார்க்கும்போது பேப்பர்ல வந்திருக்குது. அப்புறம் எனக்கு உயிர் வந்துச்சு சாமி. கடவுளே, என்னமோ ஆகட்டும், எங்க கடவுளுக்கு தப்பிச்சு வந்துச்சல, அதுக்கு போகுது அப்படின்ட்டு. அப்பதான் அன்னைக்குதான் சோறு திங்கிறேன் கொஞ்சம் நானு. அது வரைக்கும் அந்த சோறு கொடுத்தா எடுத்துட்டு போய் அந்த தொட்டிக்குள்ள போட்டு சாப்பிட்டா சம்மா எடுத்துட்டு போய் போட்டுருவேன். இப்படியே இருந்து எனக்கு கை காலையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கோர்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 2-3 வாய்தா கூட்டிட்டு வந்து, அப்புறம் கடைசியில தான் இப்போ சித்தம் வந்து சரணடைஞ்சுட்டாங்க மெட்ராஸ்ல. எதுவும் பயப்படாத இரு அப்படின்னு அந்த அம்மா அவங்களே எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி துப்பாக்கி சித்தன் பிடிச்சிட்டாங்க, அங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில அப்பதான் எனக்கு, ஓ பரவாயில்ல விடு அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப எங்க அக்கா வந்து, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரராமா சரணடைஞ்சிட்டாங்களாமா மெட்ராஸ்ல, அதுக்கு பயப்படாத, நீயே எப்படி இருந்தாலும் எடுத்து விடுறோம், எங்கேயாச்சு கொஞ்சம் காசு கீசு வாங்கி நானும் எடுத்து விடுறேன் ஜாமீன்ல அப்படின்னுச்சு. இங்க பார்த்தா ஒரு 5-6 கேஸு, ஒரு ஆளுக்கு 10 கேஸ் போட்டிருக்குது. இதுல அந்த 10 கேஸுக்கு வந்துட்டே இருக்கணும், ஒரு நாள் தப்பிக்க முடியாது. அப்படியே வந்து எனக்கு கண்ணு இன்னல உள்ள போயிருச்சு எனக்கு. அப்புறம் கடைசியில நான் சொன்னேன், எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு ஜட்ஜ் போய் கேட்டேன். இந்த மாதிரி, அம்மா, எல்லாம் 10 கேஸ் போட்டிருக்கிறாங்க, எப்படி விட முடியுமாம்மா? சரி அப்படின்ட்டு சாமி வேண்டிட்டு சும்மா அப்படி இருந்துட்டேன் சாமி. எத்தனை வருஷமா இருந்தீங்க? அங்கதான் 8 வருஷம் இருந்தேன், இந்த சென்ட்ரல் ஜெயில. அவங்க நல்லா பார்த்தாங்க பாவம். என்னை பார்த்துட்டு, பாவம் ஒரு மாதிரி இருக்கிற பாவம், ஏதோ ஒன்று கொடுக்கல பாவம். அவங்களே காப்பி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு. அப்புறம் கடைசியில தான் அங்கே எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச கடைசியில கர்நாடகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கர்நாடகத்துக்காரர் வந்து அங்கே கிட்னாப் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கேஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் தான் அந்த கேஸில் வந்து 5 வருஷம் லைஃப் கொடுத்திருந்தாங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் ஒரே லைஃப் கொடுத்தாங்க.
அதுல வந்து எனக்கு தெரியல. இந்த மாதிரி லைஃப்பு 5 வருஷம் இருக்கிறது, 6 வருஷம் இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சாமி. அப்புறம் கடைசியில தான் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்டேன் நான். இந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த மாதிரி லைஃப்பாம்மா கொடுத்துருக்குதாம்மா, 20 வருஷம் இருக்கணுமாம்மா அப்படின்னு சொன்னதுக்கு நான் சோறே திங்கல சாமி. ஒரு 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 2 மாசமே திங்கல நான். அப்படியே காப்பி கிப்பி குடிச்சிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறது. இந்த சாப்பிட்டியா, சாப்பிட்டாச்சாம்மா அப்படின்னு சொல்றது. அவங்க நல்லவங்க பாவம். அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு பேப்பர் எடுத்து, வெள்ளை பேப்பர் எடுத்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருந்தால, அதனால எல்லாம் எழுதி நானே போய் உட்காந்துட்டு அங்கே சொல்லி சொல்லி அப்புறம் எழுதி அந்த அம்மாளுக்கு, இந்த மாதிரிம்மா குழந்தை குட்டி எல்லாம் என்ன ஆச்சா ஏதாச்சு தெரியலையம்மா அப்படின்னு அழுததுக்கு, சரி எழுது அப்படின்னாங்க. எழுதி அப்புறம் அங்கே அப்பீலுக்கு போட்டேன் நான், மைசூருக்கு, பெங்களூருக்கு. ஆகா, அப்போ அங்கிருந்து வந்து எனக்கு அப்பீல் உடஞ்சி வந்துச்சு. அப்புறம் வந்த கடைசியில் எல்லாரும் மந்திரிக அவங்க இவங்க எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் போடுவாங்க அங்கே உள்ள. அப்புறம் வந்து என்னை கேட்டாங்க. இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. போன உடனே அந்த ஐயா வந்து கூப்பிட்டாங்க. அந்த அவங்க பேர் என்னமோ தெரியல சாமி, அந்த மந்திரி பேர். அப்புறம் அவங்க சொன்ன கடைசியில், இந்த அம்மாளுக்கு ரிலீஜப்பா. மொத்தமா எத்தனை வருஷம்னு வெளில வந்தீங்க? மொத்தம் ஒரு 10 வருஷம் இருக்கு சாமி. 10 12 வருஷம் இருக்கு. அப்புறம் கடைசியில தான் அவன் தண்டனை போட்டிருந்தாங்கல்ல, அப்போ 10,000 கட்டணும் அங்க கோர்ட்டுக்கு. கட்டிட்டு வெளியே வரலாம், ஃபைன் போட்டிருந்தாங்கல்ல, அதனால 10,000 கட்டிட்டு அப்புறம் போகணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளாட்ட இருக்கிறவங்க என்னை வந்து கேட்டுங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னேன் நான், எனக்கு அம்மாளும் இல்லை, அப்பனும் இல்லை, யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ள என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல சாமி அப்படின்னு சொன்னேன் நான். சொன்னதுக்கு சரி 10,000 கட்டிட்டு போம்மா அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் அவங்களே நம்மளாட்ட இருக்கிறவங்க தான் எனக்கு பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சமஸ்தக்காரன்னு சொல்றாங்க அங்க, அவங்க ஹெல்ப் பண்றாங்க உள்ள. அவங்க வந்து 10,000 எடுத்துட்டு போய் கட்டமா அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கு அந்த ஐயதை வந்து பணம் கட்டி எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நான் வரும்போது ஒரு 20 பேருக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்க விடுதலை ஆகும்போது உங்க கணவரும் விடுதலை ஆயிட்டாரா? இல்ல இல்ல இல்ல, அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. எப்ப அவங்க ரிலீஸ் ஆனாங்க அதுக்கு பிறகு? அவங்க வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆயிருக்கு. அது வரைக்கும் உள்ளதான் இருந்துச்சு. நீங்க வந்து 8 வருஷம் கழிச்சு தான் அவர் விடுதலை ஆனாரா? அப்ப வந்து நான் ரிலீஸ் ஆகி எங்க புள்ள வீட்டுக்கு போயிட்டேன், இங்க வரல. அப்ப நீங்க அவரை ஜெயில எல்லாம் போய் பாப்பீங்களா? அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா? போய் பார்த்துட்டு வருவேன், பேசிட்டு வருவேன். அப்புறம் எங்க புள்ள வரும், மருமகனும் போய் பார்ப்பான், பார்த்துட்டு வருவாங்க. இப்படி பாதி வாழ்க்கை வந்து ஜெயில போயிட்டு இப்படி ஜெயில போயிட்டு இங்க வரும்போது இங்க சூழல் எப்படிமா இருந்தது? திருப்பி நம்ம பழைய சாதாரண வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இருக்குல்ல, அதுல எவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது? அதான் இப்ப வந்து நாங்க சிக்கலுக்கு போய் சிக்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அங்கிருந்து வந்து நானு கூலி வேலைக்கு போவேன், ஜெயில இருந்து வந்து கூலி வேலைக்கு போவேன். அப்ப இங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதாவது நான் இங்க வரல, நானு எங்க புள்ள வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் அங்க இருந்தேன். அப்புறம் ஐயா வந்து அப்புறம் ஒரு 2 நாள் நம்ம இருந்து ஐயனுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஐயனுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சும்மா தான் நின்று இருந்தேன். அப்புறம் ஐயா தான் வந்து என்னை கூட்டிட்டு வந்து அப்புறம் இந்த சாலை போட்டோம். இந்த சாலை போட்டு அங்கதான் இருந்தோம் நாங்க. மழை வந்துச்சுன்னா இந்த 2 சீட்டு இருக்குதுல்ல சாமி, இந்த 2 சீட்டை இப்படி அப்ப சாலை கட்டல, இந்த 2 சீட்டை இப்படி வச்சு அதுக்குள்ள வேவிச்சு தின்னுட்டு இருந்தோம் 2 பேரும். மழை வந்துச்சுன்னா நான் ஓடிடுவேன் அவங்க வீட்டுக்கு. இது பிடிச்சிட்டு அந்த தொங்கிட்டு இப்படி தொங்கிட்டே இருக்கு அந்த மழை போற வரைக்கும். அப்புறம் கடைசியில வா அப்படின்னு கூப்பிட்டா அப்புறம் வருவேன். அந்த மாதிரில செஞ்சிருக்கிற சாமி. நம்ம கஷ்டத்தை பார்த்தா எதுக்கு சொல்றீங்க, சும்மா இருங்க. இப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். இந்த ராகி போட்டு இந்த வெள்ளம் எடுத்துட்டு எப்படியோ நாங்க சமாளிச்சுட்டு போறோம் இப்பதான். இல்லாட்டி இல்லை, வேலைக்கு போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன். இப்ப என்ற கையில முடியாது, எல்லாம் சோர்ந்து போயிருச்சு. இல்ல, காட்டுல இருந்தப்ப வீரப்பனுக்கு நீங்க தான் சமைச்சு கொடுத்ததா நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது நக்கீரன் சார் வரும்போது கூட அவருக்கு என்ன நாங்க செஞ்சு தருவோம் சாமி. அங்க அவர் என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு? அவங்க என்ன கரைகீரி குழம்பு,
பருப்பு குழம்பு செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீரப்பன் சொல்லுவாரா பருப்பு ஆ, சொல்லி? அப்புறம் நாங்க செஞ்சு தருவேன். என்ன சொல்லுவார் சாப்பிட்டுட்டு? சாப்பிட்டு நல்லா இருக்குதாம்மா கையில அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் 2 பேரும் சேர்ந்துட்டு தான் செய்வோம். அந்த பேபி வீரப்பா செஞ்சுச்சுன்னா அது உப்பு ஒரு அளவுக்கு போடும், காரம் போட்டு சரியா, அதனால சண்டை போடும் அந்த ஐயா. நானு ஐயா 2 பேரும் உட்காந்துருச்சுன்னா அன்னைக்கு வீட்டு சாப்பாடு வீட்டு குழம்பு சாமி அப்படிங்கு. 2 வருஷம் காட்டுல வீரப்பன் கூட இருந்திருக்கீங்க. ஆ, இந்த சைடு பார்த்தா அவரை தேடிட்டு இருக்காங்க குற்றவாளி அப்படின்னு. நீங்க தேடிட்டு பார்த்த இருக்கிறாங்க. வரைக்கும் அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவங்க சாமி, அவங்க தெய்வம், அவங்க தெய்வ சாமி. தெய்வத்தோட அவங்க கூடவே இருக்கு தெய்வம். அவங்க கூட அவங்க வந்த நான் எந்திரிச்சு பார்த்தாலுமே அவங்க காலுக்கு தான் விழுந்து வேண்டுவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க தப்பு செய்யக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அக்கா தங்கச்சி கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் அதை பார்க்க என்னையே எதுவும் சொல்லாத. அம்மா எனக்கு காப்பி தண்ணி வச்சு கொடு அப்படின்னு கேட்கும். உரிமையா கேட்பாரு. அப்பவா அப்போவே ஐயா தீ பத்த வை அப்படின்னு சொல்லு. அப்புறம் போய் தீய பத்த வை அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு அப்பவே காப்பி வச்சு தருவேன். அந்த ஐயன் அவங்க இன்னும் கடவுள் மாதிரி இருக்குட்டு சாமி. எங்களுக்கு அந்த குடும்பம் வேண்டாம். வீரப்பன் இறந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆனா 3 நாள் நான் சோறே சாப்பிடல, அழுதுட்டு தான் இருந்தேன். அதே ஒரு அப்பா அக்கா தங்கச்சி மாதிரி தான் என்னை பார்த்துச்சு.